வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை புத்தக கண்காட்சி 49வது சென்னை புத்தக கண்காட்சி நாளைய தினம் சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் தொடங்குகிறது. 1000க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான சென்னை புத்தக கண்காட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அதாவது நீங்கள் அறிவு தேடல் உள்ள எவருக்கும் அல்லது இந்த உலகில் உங்களுக்காக எத்தனை வகையான புத்தகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வதற்கும் உலகத்தின் மாபெரும் அறிவுசார் மரபை தமிழ் சமூகம் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் இது ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு. அந்த அடிப்படையில் நாளை தொடங்கும் சென்னை புத்தக கண்காட்சி உங்கள் அனைவரினுடைய வருகையையும் எதிர்நோக்கி நாளைய தினம் திறக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அதை தொடங்கி வைக்கிறார். எதற்காக இந்த புத்தக கண்காட்சிகள்? சென்னையில் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் திராவிட மாடல் அரசு புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சிகள் நடக்காத நாளே இல்லை என்கிற அளவிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தலையாய ஒரு புத்தக கண்காட்சியாக, ஒரு புத்தக கண்காட்சியினுடைய பிரம்மாண்டம் எத்தகையது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டினுடைய அனைத்து பதிப்பாளர்களும் புத்தக விற்பனையாளர்களும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அறிவு திருவிழாவாக சென்னை புத்தக கண்காட்சி நாளைய தினம் சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சிக்கு செல்வது என்பதே ஒரு மிகப்பெரிய அனுபவம். எப்படி என்று கேட்டால், நாம் நிறைய கடைகளுக்கு பார்க்கிற போது பலவிதமான பொருள்களை பார்ப்போம். பல சமயங்களில் அந்த பொருள்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நீங்கள் ஒரு பெரிய மால் அது போன்ற இடங்களுக்கு செல்கிறீர்கள், அல்லது வீட்டு உபயோகப் பொருள் இருக்கக்கூடிய கண்காட்சிக்கு செல்கிறீர்கள். அதற்கும் புத்தக கண்காட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அல்லது உங்களுடைய தேடல்கள் அல்லது உங்களுடைய அறிவுசார் பயன்பாடுகள் அல்லது உங்களுடைய போதாமைகள், இதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய உங்கள் மனதின் வெற்றிடங்களை இட்டு நிரப்பக்கூடிய லட்சோப புத்தகங்களை நீங்கள் ஒரே இடத்தில் பார்க்கிறீர்கள். ஒரு தலைப்பை பார்க்கிற போது அடடா இது நமக்கான புத்தகம் என்று உங்களுக்கு தோன்றும். இன்னொரு தலைப்பை பார்க்கிற போது இந்த கேள்விக்கு தானே நாம் வெளிதேடி கொண்டிருந்தோம் என்று தோன்றும். அதாவது அறிவுசார் நூல்கள் மட்டுமல்லாமல் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த நூல்கள் ஒருபுறம், இலக்கிய நூல்கள் ஒருபுறம், வரலாற்று நூல்கள், தத்துவ நூல்கள், இன்னும் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் பெருமளவிற்கு அணிவகுத்து உங்களுக்காக காத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மிகப்பெரிய அறிவுத் திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்னை புத்தக கண்காட்சியை தவற விடுகிறவர்கள் வாழ்க்கையின் ஒரு அரிய அனுபவத்தை தவற விடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஏராளமான இளைஞர்கள் வருகை தரக்கூடிய ஒரு இடமாக இந்த சென்னை புத்தக கண்காட்சி இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பல புதிய நூல்கள் இந்த சென்னை புத்தக கண்காட்சியை முன்னிட்டு வெளியிடப்படுகின்றன. பல நூற்றுக்கணக்கான நூல்கள் தினம் தினம் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் நூல் பதிப்பு என்பதே சென்னை புத்தக கண்காட்சியை மையமாக வைத்துத்தான் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் கூட நாம் காண்கிறோம். அப்படியெல்லாம் பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒரு மாபெரும் புத்தக கண்காட்சி மீண்டும் நம் முன்னால் வந்திருக்கிறது. உங்கள் நேரத்தை அதற்காக செலவழியுங்கள். எத்தனை நாள் வர முடியுமோ அங்கு வாருங்கள். புத்தகங்களை வாங்குவது வேறு, புத்தகங்களை பார்ப்பதே வேறு. நாம் அடுத்த சில நாட்களுக்கு எத்தகைய புத்தகங்களை படிக்கலாம், புத்தக கண்காட்சியினுடைய பயன்களை நாம் எவ்வாறு முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போது இந்திய அளவிலும் தமிழ்நாட்டின் அளவிலும் 2 சொற்கள் புதிதாக சுற்றுக்கு விடப்பட்டிருக்கின்றன. ஆம், அவை செயற்கையாக தயாரிக்கப்பட்டு சுற்றுக்கு விடப்பட்டிருக்கின்றன என்பதுதான் சரியானது. ஒரு சொல் சரஸ்வதி நாகரிகம், இன்னொரு சொல் அகத்தியர். இந்த 2க்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் 2 குறித்தும் தொடர்ச்சியாக பல கருத்தரங்குகளை கூட நடத்துகின்றார்கள். சில பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்களில் கூட இந்த சரஸ்வதி நாகரிகம் குறித்தும் அகத்தியர் குறித்தும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலேயே பேசப்படுகின்றன. அப்படியானால் இவை இரண்டும் எங்கே இருந்து வந்தன,
அல்லது எதற்காக வந்தன என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாம் அறிவோம், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியது என்பதை வரலாற்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. 1924ஆம் ஆண்டு ஜான் மார்ஷல் என்பவரால் கண்டறியப்பட்ட ஒன்றுதான் இந்த சிந்து சமவெளி. அங்கே இருக்கிற நாகரிகம் என்பது திராவிட நாகரிகமே என்று ஆய்வாளர்கள் ஏற்கிறார்கள். அது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியது? இயேசு பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முந்தியதாக அது கருதப்படுகிறது. அந்த வரலாற்று தொன்மை வருகிற போது தமிழர்களுக்கு பெருமை சேர்ந்து விடும் என்பதற்காக, அதை மறைப்பதற்காக அந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை தாண்டி சரஸ்வதி நாகரிகம் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். சரஸ்வதி நாகரிகம் என்பது என்ன? அதாவது சரஸ்வதி ஆற்றங்கரையில் வாழ்ந்த மக்களின் நாகரிகம். சரஸ்வதி ஆறு எங்கே இருந்தது? இன்னமும் நாம் பார்க்கலாம். 3 ஆறுகள் சந்திக்கிற திரிவேணி சங்கமம் என்று ஒன்றை ஆண்டுதோறும் நடத்துவார்கள். அது என்ன 3 ஆறு? கங்கை, யமுனை, சரஸ்வதி. கங்கை ஓடுகிறது பார்க்கிறோம், யமுனை ஓடுகிறது பார்க்கிறோம். சரஸ்வதி எங்கே ஓடுகிறது? எந்த நாட்டில், எந்த மாநிலத்தில் ஓடுகிறது என்று கேட்டால் அது கண்ணுக்கு தெரியாது. மேலே இருந்து வந்து பூமிக்குள்ளே போய்விடும் என்று கூறுகிறார்கள். பூமிக்கு உள்ளே போனால் அது நிலத்தடி நீரே தவிர ஆறு அல்ல. எந்த ஆறும் பூமிக்கு கீழே ஓடாது, பூமிக்கு மேலே தான் ஓடும். அப்படி ஒரு ஆறு எதுவும் இல்லை என்கிற அதனை வெளிப்படுத்தாமல் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி சரஸ்வதி ஆறு கண்ணுக்கு தெரியாது என்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஆறு, ஒரு மலை இருக்க முடியுமா? ஒரு மலை இருக்கிறது கண்ணுக்கே தெரியாது என்றால் அது மலை இல்லை. அதை போலத்தான் இல்லாத ஆறு ஒன்றை காட்டி அந்த ஆற்றின் கரைகளில் நாம் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். அது பூமிக்குள்ளே ஓடி போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள் பிறகு எப்படி அங்கே கரை வந்து சேரும்? பூமிக்குள்ளே போன ஆற்றுக்கு 2 பக்கம் பூமிக்கு கீழே தானே கரை இருக்கும். அப்படி கரை இருந்தால் அதில் மனிதர்கள் வாழ முடியுமா? எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு பொய்யை சொல்லி இருக்கிற நாகரிகத்தை மறைப்பதற்கு, சிந்து நாகரிகத்தை மறைப்பதற்கு சரஸ்வதி நாகரிகம் என்று ஒன்றை கொண்டு வர பார்ப்பதைப் போலவே இலக்கியத்தில் தமிழில் அகத்தியர் என்று ஒரு பாத்திரத்தை உருவாக்கி அகத்தியருக்கான விழாவை இன்றைக்கு பல்கலைக்கழகங்களே சில எடுத்து கொண்டிருக்கிறார்கள். யார் அகத்தியர்? அகத்தியரின் தலைமாணாக்கர் தான் தொல்காப்பியர் என்று சொல்லுகிறார்கள். அகத்தியருக்கு 12 மாணவர்கள் இருந்தார்கள். இந்த 12 என்பது எங்கிருந்தோ வருகிறது என்பது நமக்கு தெரியும். அது பைபிளிலிருந்து வருகிறது. அந்த 12 மாணாக்கர்களில் தொல்காப்பியர் தான் தலைமாணாக்கர். இருக்கட்டும், தொல்காப்பியர் தலைமாணாக்கர் என்றால் அகத்தியர் இருந்ததற்கு எங்கேனும் சான்று இருக்கிறதா? அவர் எழுதிய இலக்கியம் இருக்கிறதா? அகத்தியம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி ஒரு நூல் இருக்கிறதா? அகத்தியரை பற்றிய கதைகள் நம்புகிற மாதிரி இருக்கின்றனவா என்றெல்லாம் நாம் தேட வேண்டியிருக்கிறது. நாம் நன்றாக அறிவோம். அகத்தியர் பற்றிய கதை திரும்ப திரும்ப என்னவாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், தெற்கே மலை உயர்ந்திருந்ததாகவும் பூமி தடம் வடக்கில் தாழ்ந்திருந்ததாகவும் அவரை கடவுள் அங்கிருந்து சிவபெருமான் ஆசீர்வாதம் செய்து தெற்கே அனுப்பி அந்த அகத்தியர் மிக குள்ளமான உருவம், அவர் வந்து தெற்கே வந்தவுடன் அப்படியே அந்த பூமி சமப்பட்டு விட்டது என்று சற்றும் அறிவுக்கு பொருந்தாத ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக மறுபடியும் அகத்தியரை இப்போது கொண்டு வருகிறார்கள் என்றால், தொல்காப்பியர் தான் தொன்மையானவர் என்று சொன்னால் அவர் நிலம், தீ, நீர், வழி, காற்று என்று இந்த உலகம் எப்படி உருவாகி இருக்கக்கூடும் என்பதை அறிவியல் பூர்வமாக சொல்லுகிறார். அப்படியெல்லாம் இல்லாமல் புராண அடிப்படையிலான கதைகளை கூற வேண்டும் என்பதற்காக இருக்கிற வரலாற்றை மறைத்து இல்லாத வரலாற்றை கொண்டு வருவதற்குத்தான் சரஸ்வதி நாகரிகமும் அகத்தியரும் அவர்களுக்கு பயன்படுகிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன.
இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கூட பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட்டாயிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது,
இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.